ஒரு சிறப்பான உரையாற்றி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் குறைந்தது 2 மணி நேரம் ஒரு சிறப்பான உரை ஆற்றக்கூடியவர்கள். காலத்தில் அனுமதி அவர்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாமைக்காக நாங்கள் எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக கழகத்தினுடைய தலைவர் குளத்தூர் மணி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். மரண தண்டனை ஒழிப்பு கருத்தரங்கமாய் மதுரை மாவட்ட பெரியார் காவலர் கழகம் நடத்தி கொண்டிருந்த அந்த கருத்தரங்கத்தின் தலைவர் மாவட்ட செயலாளர் விடுதலை சேகர் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய மதிப்புக்குரிய நண்பர் அழகசுந்தரம் அவர்கள் விழித்து பேசிய அனைத்து பொதுமக்களே, தோழர்களே, உங்கள் அனைவரும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மரண தண்டனைக்கு எதிரான ஓர் கருத்து பரப்புவதற்கான ஒரு பரப்புரை பயணத்தை நாங்கள் திட்டமிட்ட போது இவருடைய கருணை மனு மறுக்கப்பட்டிருக்கவில்லை. கடந்த ஆகஸ்ட் 5ஆம் நாள் எங்களுடைய பெரியார் திராவிட கழகத்தின் தலைமை குழு கூடிய போது நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம். இந்த மரண தண்டனை அப்போது பஞ்சாபில் தேவேந்திர பால் சிங்கினுடைய கருணை மனு மறுக்கப்பட்டிருந்தது. அவர் மீது இருந்த வழக்கு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பிட்டா அவருடைய நண்பர்கள் அவர்கள் தாக்குதலில் இவருக்கும் பங்கு இருக்கிறது என்பதுதான் வழக்கு. அந்த வழக்கில் தான் அவருக்கு மரண தண்டனை, அவருடைய கருணை மனு மறுக்கப்பட்டிருந்தது. அப்போது நாங்கள் விவாதித்தோம். இளைஞர் காங்கிரஸ் தலைவருடைய கருணை மனுவை காங்கிரஸ் அரசு மறுத்திருக்கிறது. அப்புறம் இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் காங்கிரஸ் தலைவர் இப்போதைய தலைவருடைய கணவர் அவருடைய மனு என்ன ஆக போகிறது? நாம் முன்கூட்டிய ஒரு பரப்புரை பயணத்தை எடுப்போம். தமிழக மக்களிடையே இந்த மரண தண்டனைக்கு எதிரான கருத்துக்களை, நீண்ட நாள் சிறைவாசம் இருக்கிற சிறையாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற இரட்டை கோரிக்கைகள் எடுத்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு கருத்து பரப்பல் செய்ய வேண்டும் என்ற கருத்தில் தான் நாங்கள் முடிவெடுத்தோம். பெரியார் பிறந்த நாள் முடிந்தவுடன் செப்டம்பர் 20 தொடங்குவதாக திட்டம். ஆனால் ஆகஸ்ட் 11ஆம் நாள் இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கிற சாந்தன் முருகன் பேரறிவாளன் இவருடைய கருணை மனு மறுக்கப்பட்டது. அதனாலே தான் இந்த பரப்புரை பயணம். இதற்கு முன்னால் பல வேளைகளில் நாம் இதை எடுத்திருக்கிறோம். இதே வழக்கில் 26 பேர் தண்டிக்கப்பட்ட போது தமிழ்நாடு முழுவதும் ஒரு கருத்து பரப்புரை பயணம் நடந்தது. அதற்கு பின்னால் வீரப்பன் வழக்கில் 4 பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்ட போதுதான் இந்த மாண்டொழிக்க மரண தண்டனை நூலை மீண்டும் மறுமதிப்பாக கொண்டு வந்து அதை அறிமுக விழாவாக வைத்து ஒரு கருத்து புறப்பட நடந்தது. தேவை ஏற்படுகிறது என்பதை போல இப்போது இன்னும் கொஞ்சம் வலிவாக அவர்கள் கருணை மனு மறுக்கப்பட்ட பின்னால் இன்னும் கொஞ்சம் வலிவாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று இந்த ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு இயக்கங்களும் ஒவ்வொரு தோழர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த தோழர்களே, இந்த மரண தண்டனையை பற்றி பல கருத்துக்கள் பரப்பப்பட்டிருக்கின்றன, பேசப்பட்டிருக்கின்றன. ஒன்று, மரண தண்டனை கூடாது என்பது. அடுத்து, இவர்களுக்கு கூடாது என்பது. இவர்களுக்கு பின்னால் இருக்கிற அரசியல், இவை எல்லாவற்றையும் நாம் இந்த நேரத்தில் விவாதிக்க வேண்டியதாக இருக்கிறது. மரண தண்டனை வேண்டாம் என்பதற்கு பல அறிஞர்கள் சொன்ன கருத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறார். நம்முடைய இந்தியாவில் கூட நீண்ட காலமாக மரண தண்டனை இல்லாத நாடாகத்தான் இருந்திருக்கிறது. பௌத்த இந்தியாவாக இருந்தவரை அது இந்தியாவாக மாறி போன பின்னால் தான் மரண தண்டனை வந்திருக்கிறது என்பது பல வெளிநாட்டு அறிஞர்கள், அப்போது வந்தவர் சீனாவில் வந்த பாகியானம், கொரியாவில் வந்தவர், கொரியாவில் வந்த கொய்கோ போன்றவர்களாம் எழுதியதை படிக்கிற போது 8ஆம் நூற்றாண்டு வரை நிச்சயமாக இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்புறம் நம்முடைய அரசர்கள் வந்தார்கள். அரசர் காலத்தில் நடந்ததெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். அப்புறம் மெல்ல மெல்ல சமுதாயம் மேம்பாடு அடைகிற போது தண்டனை முறைகள் மாறிக்கொண்டே வருகிறது. அதுவும் இந்தியாவை பொறுத்தவரை கூட ஆங்கிலேயர் காலத்தில் முதலில் மரண தண்டனை என்பது ஒரு குறிப்பிட்ட பிரிவுகளுக்கெல்லாம் மரண தண்டனை என்று சட்டம் எழுதப்பட்ட போது எழுதப்பட்டது. 1860 இந்திய தண்டனை சட்டம் எழுதப்பட்ட போது அப்படித்தான் எழுதினார்கள். மிக நீண்ட காலத்திற்கு பின்னால் தான் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை என்று மாற்றினார். 56ஆம் ஆண்டு தான் இந்திய விடுதலைக்கு பின்னால் மாற்றினார். அதற்கு பின்னால் ஆயுள் தண்டனை விதிவிலக்காக மரண தண்டனை என்று மாற்றினார்கள். 73 புதிய நடைமுறை குற்றவியல் இணைப்பு சட்டம் வந்ததினால்
அப்புறம் 1980 வழக்கை பற்றி சொன்னார்கள். அந்த வழக்கில் பச்சன் சிங் வழக்கில் அரிதினும் அரிதான வழக்கில் மட்டும் மரண தண்டனை என்று சொன்னார்கள். இப்படி மெல்ல மெல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே வந்திருக்கின்றன. இருந்தாலும் நாம் வெறும் குற்றம் தண்டனை என்று மட்டும் பார்க்காமல் இடையில் இருக்கிற சமூகத்தையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு சமூகத்தில் குற்றம் நிகழ்வதற்கான சூழல் தோழர் கதிர் அவர்கள் அதை விளக்கி பேசியிருக்கிறார். பெரிதும் கொலைகள்லாம் எனக்கு நடக்கிறது என்று சொன்னார். மனைவியை கொலை செய்கிறார், சொத்துரிமையை கொலை செய்கிறார். இன்னும் இது ஒரு தனி உடைமை, ஒரு முதலாளித்துவ இழக்கிழமை சமுதாயமாக இருக்கிற இந்த சமுதாயத்தில் சொத்துக்கு மேல் இருக்கிற வெறி, மார்க்ஸ் சொன்னார் அல்லவா, இந்த சமுதாயத்திலேயே எல்லா உறவுகளையும் ரொக்கப்பட்டோடு அவர் மாற்றிவிட்டது சமுதாயம். எனவே அந்த சொத்துக்கள் மேல் உள்ள வெறி பெண்களை தங்கள் சொத்துக்களாக கருதுகிற போக்கு. எனவே சுதந்திரமான காதலோ ஒரு சுதந்திரமான பாலியல் சுதந்திரமோ இல்லாத நாட்டில் தான் சொத்துக்காகவும் பாலியல் காரணங்களுக்காகவும் கொலைகள் பெரிதும் நடக்கின்றன என்பதை சொன்னார்கள். அது சமுதாய மாற்றத்தின் போது மெல்ல மெல்ல குற்றங்களே மறைந்து போகும். தண்டிக்கிற முறையும் அதோடு சேர்ந்து மாற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். பல அறிஞர்கள் எல்லாம் இந்த மரண தண்டனைக்கு எதிராக பேசியிருக்கிறார்கள். அது இந்திய நாட்டை பொறுத்தவரை காந்தி தான் தேசப்பிதா என்று பெரும்பாலும் சொல்லப்படுகிறது. நம்மை போன்றவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் காந்தியை தேசப்பிதா என்று பெரும்பான்மை மக்கள் சொல்லுகிறார்கள். அவர் இந்த மரண தண்டனைக்கு எதிராக பலவிதமான கருத்துக்களை பேசியிருக்கிறார். ஒன்று, அவர் பார்வையில் அவர் கடவுள் நம்பிக்கை வைத்துக் கொண்டு ஆண்டவன் கொடுத்த உயிரை மனிதன் பறிக்கலாகாது, கடவுள் உயிரை பறிப்பதற்கு மனிதனுக்கு உரிமை இல்லை என்று ஒரு பக்கம் பேசுகிறார். இன்னொரு பக்கம் இன்னொரு இடத்தில் அவர் குறிப்பிடுகிறார், பல தண்டனை முறைகள் இருக்கின்றன. சிறை தண்டனை இருக்கிறது, உடலுக்கு ஊறு செய்யும் தண்டனை முறை, அப்போது சவுக்கடி எல்லாம் இருந்த காலத்தை தண்டனைகள் இருந்திருக்கின்றன, மரண தண்டனை இருக்கிறது. இதில் நான் சொல்லுகிற முதல் 2 தண்டனைக்கும் தவறென்று தெரிந்ததற்கு பின்னால் அதை திருத்திக் கொள்ளலாம். அதற்காக நாம் ஈடு செய்து கொள்ள முடியும். இழப்பீடு கொடுத்தோ மருத்துவம் செய்தோ மாற்றிக்கொள்ள முடியும், ஈடு செய்து கொள்ள முடியும். ஆனால் மரண தண்டனை தவறென்று தெரிந்தால் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார். எனவே நம்மால் திருப்பி அடிக்கப்பட முடியாத உயிரை பறிப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று அவர் கேட்கிறார். அதே போலத்தான் அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற புரட்சியாளர் அம்பேத்கர், அவர் அரசியல் நிர்ணய சபையில் வாதிக்கிற போது மரண தண்டனை இல்லாத நோக்கி நாம் நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேசியதெல்லாம் அரசியல் நிர்ணய சபை விவாதத்தில் இருக்கிறது. பெரியார் சொல்கிறார், 1933 குடியரசு எழுதுகிறார், கொலைக்கு கொலைதான் தண்டனை என்கிற அநாகரிக சமுதாயங்கள் தான் வைத்திருக்கின்றன. நாகரிகம் பெற்ற நாடுகள் எல்லாம் மாற்றிக் கொண்டிருக்கின்றன என்பதை அவர் குறிப்பிட்டு எழுதுகிறார். இப்படி பல தலைவர்கள், ஜெயபிரகாஷ் நாராயண் எல்லோரும் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் நம் நாட்டில் இருக்கிறது, இருக்க வேண்டும் என்றும் பலர் விரும்புகிறார்கள், இருக்க வேண்டும் என்று இப்போது கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 2 அகில இந்தியாவுடைய பெரிய கட்சி, தமிழ்நாட்டுக்கு இல்லாமல் போன கட்சியாக ஆகிவிட்ட காங்கிரஸ், இருப்பதற்கான சூழல்கள் இல்லாமல் இருக்கிற பிஜேபி, அப்புறம் உலகிலே இந்தியாவிலே பெரிய அறிவாளிகளாக இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அப்படி தங்களை கருதிக் கொள்வார்கள். எப்போதும் நமக்கு எதிராக அவருடைய அகில இந்திய கருத்து இருக்கட்டும், கூட பார்ப்பனிய கருத்தும் தாங்கியதாகத்தான் சிபிஎம் எப்போதும் இருக்கும். இதிலும் பார்த்திருக்கிறோம், சட்டப்படி தண்டிக்க வேண்டியதுதான், சட்டப்படி கொடுத்த சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் தான் தெலுங்கானாவில் கம்யூனிஸ்ட் போராளிகளுக்கு மரண தண்டனை கொடுத்த போது எதிர்த்து போராடியவர். அமெரிக்காவின் ரோஷன் பெய்க் தம்பதிகளுக்கு உலகம் முழுக்க இருக்கிற சோவியத் சிந்தனையாளர்கள், அதுவும் குறிப்பாக இடதுசாரி சிந்தனையாளர்கள் எதிர்த்தார். தமிழ்நாட்டில் பல பேருக்கு கொடுக்கப்பட்ட போதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்த்திருக்கிறது. தெலுங்கானாவில் கொடுத்த போது எல்லா நேரத்திலும் இப்போது சொல்லுகிறார், இவர்களை தவிர யாரும் எப்போது அந்த கருத்து கொண்டிருந்தாலும் இந்த மூவருக்காக வந்த போது எல்லோரும் அதை எதிர்த்த கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மரண தண்டனை கூடாது. நாமும் அதற்கான பல இதெல்லாம் திருத்திக் கொள்ள முடியாத ஒன்று. காட்டு மிராட்டி காலத்தில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று இருந்தது. இப்போது கூட நாங்கள் பார்ப்போம், இயேசுநாதர் சொல்கிறார், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுங்கிறது அதெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னே சொன்னார்கள். ஆனால் நாம் இப்போதும் கொலைக்கு கொலை தண்டனை என்று வைத்திருக்கிறோம். ஒருவன் கொலை செய்து விட்டால், ஒருவரை ஒருவன் கொலை செய்து விட்டால்
வீட்டுக்கு ஒருவன் தீ வைத்து விட்டான் என்பதற்காக அவன் வீட்டை தீ வைத்து எரிப்பதில்லை. குற்றவாளியை கொண்டும் சிறை தண்டனை தான் கொடுக்கும். இல்லை, நீ அவன் வீட்டுக்கு தீ வைத்தாய், எனவே அரசு தீர்ப்பு தருவதில்லை, நீதிமன்றம் தீர்ப்பு தருவதில்லை, அவன் வீட்டுக்கு அதற்கு பதிலாக தீ வைத்து விடு. ஆனால் கொலை செய்து விட்டான் என்றால் மட்டும் அதற்கு கொலைதான் தண்டனை என்று சொல்கிறார். அது தவறாக போனால் மாற்ற முடியாது என்பதற்கு பல செய்திகளை சொன்னார். அப்படி பல நிகழ்ச்சிகளில் நடந்திருக்கு. இந்தியாவிலே கூட ஒரு பகவதி அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார். 1975 ஒரு குற்ற வழக்கில் ஒருவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது, 3 பேருக்கு கொடுக்கப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்கிறார்கள். ஒரு ஆயம் அவருடைய மரண தண்டனை உறுதி செய்கிறது. அவரை கருணை மனு போடுகிறார். கருணை மனு மறுக்கப்படுகிறது, தூக்கில் போட்டுவிட்டார். அதற்கு பின்னால் அடுத்தவர் காஷ்மீரா சிங் என்பவர் பகவதி தலைமையிலான ஆயத்தில் மேல்முறையீடு வருகிறது. அந்த முறையீட்டை விசாரித்தவர்கள் அதை ஆயுள் தண்டனையாக குறைத்து அவர் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிறார். 3வது நபர் வருவது ஹர்பால் சிங் வருது. ஆனால் அந்த வழக்கை அவருக்கு மரண தண்டனை உறுதி செய்கிறார். கருணை மனுவில் தான் அவர்கள் எல்லாம் கேட்டு இதையெல்லாம் காரணமாக காட்டி உடன் குற்றவாளி, அவருக்கு ஆயுள் தண்டனை ஒரு அநியாயமாக தூக்கில் போட்டு விட்டார், அவருக்கு ஆயுள் தண்டனை குறைச்சி எனக்கே குறைக்கக்கூடாதுன்னு குடியரசுத் தலைவர் குறைத்தார் என்ற செய்தியை பகவதி சொல்லிவிட்டு சொல்லுகிறார். நீதிபதிகளும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் சாதி உணர்வு இருக்கலாம், பிரதேச உணர்வு இருக்கலாம், மத உணர்வு இருக்கலாம், பல கருத்துகள் சிந்தனைகள் இருக்கலாம். அவருக்கு அது தீர்ப்பில் பிரதிபலிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார். எனவேதான் சொல்கிறோம், இது யாரும் கிடையாத தன்மையுடையவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை, எல்லோரும் கொலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் இந்த தண்டனை முறை வேண்டாம் என்று சொல்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறார். எனவே மரண தண்டனை மொத்தமாக வேண்டாம், யாருக்கும் வேண்டாம். அப்போது 98 நடந்த மரண தண்டனை பரப்புரை பயணத்தில் மரண தண்டனை ஒழிப்போம், மனிதநேயம் காப்போம் என்ற முழக்கத்தை வைத்தோம். நாங்கள் வைத்திருக்கிற முழக்கு யாருக்குமே வேண்டாம், மரண தண்டனை நீக்கு என்ற முழக்கத்தோடு தான் நாங்கள் இந்த பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். யாருக்கும் வேண்டாம், இந்த தண்டனை முறை வேண்டாம். இது பல சட்ட அடிப்படையில் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டால் போதும் என்கிறார்கள். ஆனால் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இல்லை என்பதற்கு சமம்னு சொல்வது சட்டம். ஆனால் 2 நிகழ்ச்சிகளை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, பம்பாயில் நடந்த குண்டுவெடிப்பு 93 நடந்தது. யாராலும் நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போனார்கள். அந்த குண்டுவெடிப்பு குற்றவாளி வெளிநாட்டுக்கு தப்பி போய்விட்டார். அவரை கைது செய்தார்கள். போர்ச்சுகல் நாட்டிலிருந்து அவரை பிடித்தார்கள். போர்ச்சுகல் நாட்டில் அபு சலீமையும் அவருடைய காதலி மோனிகா பேடியும் கைது செய்தார்கள். அவர்களை இந்திய நாட்டிற்கு கொண்டு வந்து இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்பதற்கு முயற்சித்தது இந்திய அரசு. ஆனால் போர்ச்சுகல் அனுப்புவதற்கு மறுத்தது. அவர்கள் சொன்ன காரணம், போர்ச்சுகல் மரண தண்டனை இல்லாத நாடு, மரண தண்டனை உள்ள இந்தியாவுக்கு எங்கள் நாட்டில் பிடிப்பட்ட ஒருவரை அனுப்ப மாட்டோம், அனுப்ப வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ஒரு உறுதிமொழியை எங்களுக்கு கொடுங்க, இவர்களுக்கு மரண தண்டனை அளிக்க மாட்டோம் என்ற உறுதிமொழி அளிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். பேசினார்கள். பேச்சுவார்த்தை, மரண தண்டனை அளிக்க மாட்டோம், 25 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்க மாட்டோம் என்று 2 நிபந்தனை எழுதி கொடுத்து அவர்களை கூட்டி வந்தார், அழைத்து வந்தார். அப்ப அவருக்கு மரண தண்டனை இல்லை, ஆனால் அவருடைய சிந்தனையின் அடிப்படையில் அவருடைய வழிகாட்டில் செய்தவருக்கு மரண தண்டனை. இன்னொன்று, தேவேந்திர பால் சிங் புல்லாரை பற்றி சொன்னேன். அவருடைய வழக்கம் அப்படித்தான். அவர் பஞ்சாபை சேர்ந்த ஒரு கல்லூரி பேராசிரியர், பொறியியல் கல்லூரி பேராசிரியர். அந்த ஊரில் இருந்த காவல்துறை அதிகாரி மீது நிகழ்த்தப்பட்ட ஒரு குண்டுவெடிப்பு. அதுக்காக அவரை கைது செய்கிறார். தேடுகிறார்கள், கைது செய்ய தேடுகிறார்கள். கல்லூரி பேராசிரியர் அமைதியான வாழ்க்கை நடத்தவர். அவங்க அப்பா ஒரு அதிகாரி, 2 பேரும் அரசு அதிகாரியுடைய பையன். அவருடைய நண்பர்களுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கும் என்று சொன்ன உடனே முதல்ல அவர் நண்பரை கைது செய்து விடுகிறார். அவர் ஒரு IAS அதிகாரியுடைய மகன், அவரும் ஒரு பொறியாளர். ஆனால் காவல் நிலையத்தில் அடித்தே கொண்டு விடுகிறார். ஒரு IAS அதிகாரியின் மகன் காவல் நிலையத்தில் அடித்துக் கொல்லப்படுகிறார். புல்லாருக்கு பயம் வந்து விடுகிறது. இவர் தப்பி போய்விடுகிறார். புல்லாருடைய அப்பாவையும் மாமாவையும் அழைத்து வந்து இருவரும் அடித்துக் கொல்லப்படுகிறார். இப்ப 93ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு நடந்தது. 2008 தான் உச்சநீதிமன்றத்திற்கெல்லாம் போய் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த காவல்துறை அதிகாரி மீது தாக்குதலுக்கு
கிடைக்காத குற்றவாளி மீது கண்டுபிடிக்க முடியாத வழக்குகள் எல்லாம் போட்டு விடுவாங்க. அதுதான் வழக்கம். இவர் மீது அந்த வழக்கையும் போடுகிறார். இவருடைய நண்பர், இவரோடு காணாமல் போய்விட்டு இன்னொரு பொறியாளர், 2 பேருக்கு மேலே போடுறாங்க. அப்ப இனிமேல் தப்பிக்க முடியாது, 2 பேரும் வெளிநாட்டுக்கு போகலாம் என்று திட்டமிடுகிறார்கள். கடவுள் கிட்ட ஜாயின் விட்டார்கள். வெளிநாட்டு தேசிய விசா வாங்குறாங்க. ஒருவர் கனடாவுக்கு, ஒருவர் அமெரிக்காவுக்கு போகிறார். அமெரிக்காவுக்கு போனவர் போய் சேர்ந்து விட்டார். இவர் ஜெர்மனியில் பிடிபட்டு விட்டார். பிடிபட்டு விட்டார் என்றால் ஜெர்மனியுடைய விமான நிலையத்தில் இருக்கிற அதிகாரிகள் இது போலி பாஸ்போர்ட், போலி விசா என்று கண்டுபிடிக்கிறார். எனவே திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டார். இந்தியாவில் இவர் கைது செய்யப்படுகிறார். அப்போது அவனுக்கெல்லாம் யாருக்கு தெரியாது, இது போலி விசா, திருப்பி போவோம் நாட்டுக்கு திருப்பி அனுப்பாங்க. விமான நிலையத்தில் இவர் கைது செய்யப்பட்டு விட்டார். அதற்கு பின்னால் தான் அவருடைய நண்பரும் இருக்கிற இடம் தயாசிங் லஹோரியா என்ற ஒரு பெயர், அவர் இருக்கிற தெரியுது அமெரிக்காவில் இருக்கிறார். காவல்துறை அங்கு போய் அவரை கைது செய்கிறது. அமெரிக்காரர் சொல்லுகிறார், நான் ஒரு நாட்டுக்கு அனுப்ப முடியாது, ஒரு ஜனநாயக விரோதமான மனித உரிமைக்கு எதிரான தடா சட்டம் நாட்டில் இருக்கிறது, அந்த சட்டத்தை இவர் வழக்கில் பயன்படுத்துவதாக அனுப்ப மாட்டார், அந்த சிறப்பு சட்டம் வேண்டாம், உங்களுடைய இயல்பான உங்கள் சட்டத்தில் விசாரிப்பதாக இருந்தால் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு ஒரு அண்டர்டேக்கிங், ஒரு உறுதிமொழியை கொடுத்து விட்டு அழைத்து வருகிறார்கள். இருவர் மீதும் வழக்கு நடக்கிறது. இருவரும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார்கள். அதன் மீது வழக்கு. ஆனால் இவர் ஒப்புதல் வாக்குமூலத்தின்படி இவருக்கு மரண தண்டனை. அவர் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம் செல்லாது, சாதாரண இந்திய தண்டனை சட்டத்தில் செல்லாது. நீதிமன்றத்தில் சொன்னால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள். காவல்துறைக்கு முன்னால் சொன்னால் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. எனவே அவர் விடுவிக்கப்பட்டு விட்டார். ஒட்டுமொத்தமாக வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டார். ஆனால் இவருக்கு மரண தண்டனை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொன்னாலும் கூட இந்த 2 வழக்கை நாம் பார்க்கிற போது தப்பிப்போய் வெளிநாட்டில் பிடிபட்டால் தப்பித்துக் கொள்ளலாம் என்று தெரிகிறது. ஒருவேளை இந்த 3 பேரும் ஒரு போர்ச்சுகல்லுக்கோ எங்கேயாவது தப்பி போயிருந்தால் இவர்களுக்கு மரண தண்டனை இருந்திருக்காது. அதே வழக்கில் இருப்பவனை அப்படித்தான் இந்த இன்னொரு வழக்கில் சொல்ல வேண்டும். இதுல உச்சநீதிமன்றத்திற்கு போனது இந்த வழக்கு. உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பளித்தார். இந்த 4 பேருக்கும் மரண தண்டனை அளித்தார். 4 பேருக்கும் மரண தண்டனை அளிக்கிற போது தீர்ப்பில் சொன்னார்கள், இந்த முன்னால் இந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் எல்லோருக்கும் 26 பேரும் இங்கு மரண தண்டனை, 26 பேருக்கு மேல்முறையீடு, 26 பேரில் எவருக்கும் ராஜீவ்காந்தியை தவிர வேறு எவரையும் கொள்கிற எண்ணம் இல்லை. நீதிமன்றம் சொல்லுகிறது. எங்கள் முன்னால் இருக்கிற ஆவணங்களை பார்க்கிற போது, சாட்சியங்களை நீங்கள் பார்க்கிற போது இவர்களில் யாருக்கும் ராஜீவ்காந்தியை தவிர யாரையும் கொள்கிற எண்ணம் இல்லை. இந்த நாட்டில் இருக்கிற காவல்துறை அதிகாரியோ அரசு நிறுவனங்களையும் காக்கிற எண்ணம் இவருக்கு இல்லை. எனவே பயங்கரவாத சீர்குலைவு சட்டம் இவர்களுக்கு இந்த வழக்கிற்கு பொருந்தாது, தடா சட்டம் பொருந்தாது. எனவே அந்த தடா சட்டம் பொருந்தாது, இது பயங்கரவாதமும் இல்லை, சீர்குலைவு நடவடிக்கையும் இல்லை என்று தீர்ப்பளித்து விடுகிறார். அதற்கு பின்னால் தான் இவருக்கு தண்டனை தருகிறார். எதிர் என்றால் தடா சட்டத்தின்படி பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் தண்டனை அளிக்கிறார். சாதாரண சட்டத்தில் பெற்றிருந்தால், ஒப்புதல் வாக்குமூலம் பெற்றிருந்தால் செல்லாது, நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் செல்லும். ஆனால் இதில் தடா சட்டத்தில் நீதிமன்றத்துக்கு வருவதற்கு முன்னால் காவல்துறையின் காவலில் காவல்துறை அதிகாரிக்கு முன்னால் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருந்தால் அது செல்லும். அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் நீதிபதி. எடுத்து இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறார். நீ ஒத்துக்கிட்ட, ஒப்புதல் வாக்குமூலம் சொல்லி இருக்கிற, வேறு சாட்சிகள் இல்லை, ஒரே ஒரு சாட்சி இந்த புத்தகம் பேரறிவாளனுடைய முறையீட்டு மணல் நூல் இருக்கிறது, வாங்கி படித்தால் உங்களுக்கு தெரியும் எவ்வளவெல்லாம் குறைபாடுகள். நம்ம காவல்துறை என்னென்னலாம் சட்டம் இருக்கிறதோ அதற்காக தங்களுடைய அந்த போக்கை மாற்றி எழுதிக் கொள்வார்கள். அப்போ ஒரு முறை சொன்னார்கள், ஒருவனுக்கு எதிராக ஒருவனை, அவனுக்கு எதிராக அவனையே சாட்சி சொல்ல வைப்பது கூடாது என்று சட்டம் சொல்ல, அரசியல் சட்டம் சொல்கிறது. எனவே நீங்கள் அவனுக்கு அறிவுறுத்த வேண்டும், எச்சரிக்க வேண்டும். நீ இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா உனக்கு எதிராக கூட இதை எடுத்துக்கொள்ள முடியும், உனக்கு எதிராக கூட முடியும், எனவே யோசி நீ அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவகாசம். அப்ப இவங்க பேரறிவாளனை எல்லாத்தையும் உட்கார வச்சு இவர்களுக்கெல்லாம் சொன்னதாக எழுதி கொண்டார்கள். அதில் கையெழுத்து வாங்க வேண்டும். முதல்ல பேரறிவாளனை கூப்பிட்டு சொல்லிட்டு பேரறிவாளனை கையெழுத்து வாங்கணும், அடுத்தவர் கூப்பிட்டு வச்சு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். ஆனால் அந்த குற்றம் இப்பவும் இருக்கிறது, காவல் நீதிமன்ற ஆவணங்களில் இருக்கிறது. பேரறிவாளனுக்கு
எச்சரிக்கை செய்துவிட்டு ராபர்ட் பயாஸ் கையெழுத்து போடுறார். ராபர்ட் பயாஸ் எச்சரிக்கை செய்துவிட்டு பேரறிவாளன் கையெழுத்து போட்டு விடுகிறார். ஏன்னா முதல்ல எழுதி வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சா கையெழுத்து வாங்கியிருக்கான். அதற்கு பின்னால் அடித்து விட்டு இவர்கள் கையெழுத்து வாங்கியிருக்கிறார். அவன் புதுசாக எழுதுறது கூட ஒன்றும் நேரம் இல்லை. ஏன்னா அந்த வழக்கை பார்க்கிற போது சாதாரண வழக்குகளில் 15 நாள் தான் ஒருவரை காவல்துறையினுடைய காவலில் வைத்திருக்க முடியும். ஆனால் தடா சட்டத்தில் 60 நாள் வைத்திருக்கிறார். ஒரே அடியாக 60 நாள் வைத்திருக்கிறார். இவர்கள் எல்லோரும் 17 பேர் அதில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. 17 பேரும் 59 நாள் கழிச்சு தான் ஒரு நீதிமன்றத்தில் வைத்திருக்கிறார். 59வது நாள் ஏதாவது கணக்கெடுக்க தப்பா போனோம் பம்புண்டு அல்லது 59 நாள் நீதிமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறார். எல்லோரும் 58வது நாள் தான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். எல்லோரும் 17 பேரும் 58வது நாள் கொடுத்திருக்கிறாங்க. 17 பேரும் 59 நாள் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் விட்டிருக்கிறார். எப்படி ஒரே மூலம் நடக்க முடியும்? இது மெக்கானிக்கலா வந்து செய்யறது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று. இன்னொன்று, நீதிபதிகளுடைய பார்வையிலும் வேறுபாடுகள் இருக்கும் என்பதற்கு தடா நீதிமன்றம் 26 பேருக்கு மரண தண்டனை கொடுக்கிறது. உச்ச நீதிமன்றத்திற்கு போனதற்கு பின்னால் புதிய சாட்சிகள் யாரும் விசாரிக்கப்படவில்லை, புதிய ஆவணங்கள் ஒன்றும் சமர்ப்பிக்கப்படவில்லை. இந்த நீதிமன்றம் விசாரித்திருந்த சாட்சிகள், இந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த ஆவணங்கள், இவைகளை பரிசீலித்துத்தான் அவர் முடிவெடுக்கிறார். இந்த நீதிபதி 26 பேர் கொடுக்கிறார், அவர் 19 பேரை விடுதலையே செய்கிறது. ஒரே சட்டம் தான், அதே சாட்சியங்கள் தான், அதே ஆவணங்கள் தான். ஆனால் ஒரு நீதிபதி 26 பேருக்கு மரண தண்டனை எடுக்கிறார். இன்னொரு அந்த நீதிபதிகளோ 3 பேர் உட்கார்ந்து கொண்டு இல்ல 19 பேர் நிரபராதிகள் விடுதலை என்று சொல்றார். மீதி பேருக்கு தான் 3 பேருக்கு ஆயுள் தண்டனையும் 4 பேருக்கு மரண தண்டனையும் கொடுக்கிறார். அப்போ ஒரே வழக்கில் இப்ப நீதிபதிகளுக்கும் மாறுதுன்னா அவனுக்கு சொந்த கருத்துதல் திணிக்கப்படுகிறது என்றுதானே. இந்த தீர்ப்பில் கூட கேட்டி தாமஸ் எழுதுகிறார். ஹரித்ராவை பற்றி சொன்னார். ஒருவனுக்கும் நலனிக்குமான குழந்தை ஒன்று இருக்கிறது. ஒருவன் கூட வேடிக்கையா சொன்னார், என் மகளுக்கு வயசு 21, எனக்கு 21 சொன்னார். ஏனென்றால் அவர் கைது செய்யப்பட்டபோது ஒரு வயசு 21 தான். அவர் சிறையில் பிறந்தால் இப்போ அவருக்கு 21 ஆயிடுச்சு. எனவே நான் சிறையில் வாழ்ந்த காலமெல்லாம் என் வாழ்க்கையில் கணக்கெடுக்கிறார். எனக்கு வயசு 21 என்று வேடிக்கையாக சொல்லுவார். எனக்கும் வயசு 21, என் பொண்ணுக்கு 21 என்று வேடிக்கையாக சொன்னார். அந்த குழந்தை இருக்கிறது. பெற்றோர்கள் 2 பேரும் மரண தண்டனையில் இருக்கிறார். விதித்தால் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பற்ற குழந்தையாக மாறிவிடும். எனவே இயற்கையான நேச்சுரல் கார்டியன் அவங்க தாய். எனவே நளினிக்கு மரண தண்டனை கூடாது என்று எழுதுகிறார். அந்த தீர்ப்பிலேயே 3 பேர் எழுதுகிற தீர்ப்புல கேட்டி தாமஸ் தீர்ப்பில் எழுதுகிறார், நளினிக்கு மரண தண்டனை 3 பேருக்கு தான் மரண தண்டனை அவர் எழுதுகிறார். ஆனால் காதலி எழுதுகிறார், அவர் இன்னொரு நீதிபதி, அவர் எழுதுகிறார், இவருக்கு அந்த இதுல தொடர்பு இருக்கிறதோ இல்லையோ, சதித்திட்டம் தெரியுமோ தெரியாதோ, இவர் முதுகரின் காதலி, இவளுக்கு தெரிந்திருப்பதில் நியாயங்கள்லாம் இருக்குது, எனவே இவரையும் அது சேர்த்தணும்னு சொல்லி மரண தண்டனை எழுதுகிறார் இன்னொரு நீதிபதி. ஒரே வழக்கில் காதலி மனைவி என்பதற்காக விடுவிக்க வேண்டும், ஏன்னா குழந்தைகளுக்கு தாய் இல்லாமல் போய்விடும் ஒரு நீதிபதி. இன்னொரு நீதிபதி எழுதுகிறார், இல்ல முருகனோட இருந்ததுனாலே அவளுக்கு தண்டனை கொடுக்கும் என்று எழுதுகிறார். அப்போ அவருடைய உளவியல், அவர்களுக்குள்ள கருத்து, அவருடைய அரசியலோ அல்லது வேறு கருத்தோ, சொந்த கருத்தோ அல்லது குடும்பத்தின் பாதிப்பு கூட இருக்கலாம். ஒருவேளை அவருடைய மகனுடைய காதலியான பிரச்சனை வந்துட்டா ஏதாவது ஆகியிருக்கலாம். எல்லாம் பிரதிபலிக்கிறது என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். இன்னொன்று நாங்கள் சொல்வது, நாங்கள்லாம் சட்டம் தெரியாதவர்கள், வழக்கமே இருக்கிறீங்க, உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு இன்னும் அதிகமாக தெரியும். ஆனால் அவர்கள் எப்போ தடா சட்டம் பொருந்தாது என்று அவர்களுக்கு தெரிந்து விட்டதோ அவர்கள்